Bismillahirrahmanirrahim. Assalamualaikum. ஆய்போவான். இலங்கை திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழா நிகழ்வை கொண்டாடுவதற்காக இந்த சாய்ந்தமருது மாநகரத்தினுடைய ஒரு பொக்கிஷம் சாய்ந்தமருது பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே கூடியிருக்கின்ற தலைவர் இன்றைய விசேட எக்டின் ஓய்சி சாய்ந்தமருது எஸ்.எம்.ஜே. சில்வா பள்ளிவாசல் மரைக்காயர் மார்கள் உலமாக்கள் சங்கைக்குரிய வர்த்தகர்கள் இங்கு வந்திருக்கின்ற பிறவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இலங்கை திருநாட்டிலே அதை முன்கூட்டியே சுதந்திர தின நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்று தடம் பதிக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையிலே இங்குள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்று ஏற்பாடு செய்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் பைத்து சக்காத் நிதியம் வர்த்தக சங்கம் ஆகியவற்றின் தலைவர் அல்ஹாஜ் எம்.எஸ். முபாரக் அவர்களுக்கு இந்த வேளையிலே இறைவன் நீண்ட ஆயுளையும் தீக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த மண்ணின் புகழ் இன்னும் உலகமெல்லாம் வியாபிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். கிராத்தோடு நிகழ்வை ஆரம்பித்து வைக்க அல்-ஹாஃபில் டி. அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். අස්ලාමු අලයිකුම් ආයිබෝවන් සියලු දෙනාට අද ශ්‍රී ලංකාවේ ජාතික නිදහස් උළෙලේ 78 වන දිනය අද සායින්දමරුදු ජුම්මා පල්ලිවාසලෙන් ජුම්මා පල්ලියෙන් අපි සායින්දමරුදු ජුම්මා මොස්ක් පරිපාලන සභා සංගමය ඇතුළු සායින්දමරුදු බයිතුස් සකාත් සංගමය ඒ වගේම සායින්දමරුදු මාලිගාඩු වෙළඳ සංගමය ඇතුළු එකතු වෙලා අද ශ්‍රී ලංකාවේ ජාතික නිදහස් 78 වන දිනය අද අපි සහභාගී වෙන්න මේ අවස්ථාවේදී එකතු වෙලා ඉන්නවා. මේ අවස්ථාවට සායින්දමරුදු ජුම්මා මහපල්ලියේ සභාපති ඒ වගේම සායින්දමරුදු මාලිගාඩු බයිතුල් සකාත් සභාපති ඒ වගේම සායින්දමරුදු මාලිගාඩු වෙළඳන්ගේ සංගමයේ සභාපති අල්හාජ් එම්.එස්. මුබාරක් මැතිතුමා මේ අවස්ථාවට අපිට සභාපති වෙනුවෙන් අපි පිළිගන්න ලැබෙනවා. ඒ වගේම සායින්දමරුදු සායින්දමරුදු පොලිස් ස්ථානයේ ස්ථානාධිපති එස්.එම්.ජේ. සිල්වා මහතාවත් අපි ඉතාමත් ආදරයෙන් සාදරයෙන් පිළිගනු ලැබෙනවා. ඒ වගේම මේ නිදහස් උළෙලයට සහභාගී වෙන්න එකතු වෙලා ඉන්න සායින්දමරුදු මාලිගාඩු ජුම්මා මහපල්ලියේ පරිපාලන සංගමය ඒ වගේම සායින්දමරුදු මාලිගාඩු වෙළඳන්ගේ සංගමය ඒ වගේම බයිතුස් සකාත් සංගමය පෞද්ගලික වෙනුවෙන් ඔක්කොමට අපි ඉතාමත් සාදරයෙන් ආදරයෙන් මේ උළෙලයට අපි පිළිගනු ලැබෙනවා. දැන් මේ අවස්ථාවේදී මේ උළෙලේ ආරම්භ කරන වෙනුවෙන් අල් කුර්ආනයේ වචනය කියවන්න ඒ වගේම කුර්ආන් වචනය කියවන්න අපි දැන් ආරාධනා කරනවා අබ්දුල් රහ්මාන් හාවිස්. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم
ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين صدق الله العظيم. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த டி அப்துல் ரஹ்மான் அல் ஹாஃபில் அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். சாய்ந்தமரது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளி வாசல் முந்தலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இலங்கையின் 78வது சுதந்திர தின விழா நிகழ்வுகள் சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளி வாசல், அதே போன்று சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா சபை ஏற்பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்படவிருக்கிறது. தேசிய கொடியினை இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஆக்டின் ஓஐசி திருவாளர் SMJ சில்வா அவர்களுடைய பங்கு பெற்றுள்ளதோடு சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், சாய்ந்தமரது மாளிகைக்காடு வர்த்தக சங்க தலைவர், சாய்ந்தமரது மாளிகைக்காடு பைத்துல் ஜகாத் தலைவர் இந்த ஊரை ஒற்றுமைப்படுத்துவதிலே தன்னை அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் எம் முபாரக் அவர்கள் தேசிய கொடியேற்றி வைப்பார்கள். எனவே அனைவரும் எழுந்து நின்று தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துமாறும் நாட்டிற்கு மரியாதை செலுத்துமாறும் அன்பாக பண்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.
நன்றி. இலங்கை எமது ஈழமணி திருநாட்டினுடைய சுந்தர கீதம் கதிரவன் முத்தமிடும் கன்னித்தீவே, கடலை தாளாட்டும் இலங்கை மலரே, 78 ஆண்டுகள் கடந்த பின்னும் உன் எழில்முகம் மாறாமல் எழுச்சி தெரிகிறது. சிங்களமும் தமிழும் செழுமையாய் வாழுகின்ற சமத்துவ பூமி, இதயம் சங்கம பெருமை இது. பல்லின மலர்கள் இதழ்களாய் விரிய தேசிய கொடி இங்கே சிகரம் தொட்டது. அந்நியர் ஆட்சியிலே கட்டுண்டிருந்த எமது இலங்கை திருநாடு 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர நாடாக மலர்ந்தது. இலங்கையின் சொந்தத்திற்காக எவ்வாறு பெரும்பான்மையான மக்கள் பாடுபட்டார்களோ அதற்கு சமமான முறையிலே தமிழ் சிங்கள தலைவர்களும் பாடுபட்டார்கள் என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அதில் விசேடமாக சகலின மக்களும் ஒற்றுமையாக எந்தவித பேதமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே இந்த 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை விட்டு பெருமை அடைகின்றோம். ஜனாதிபதி, பிரதமர், அரசாங்கத்திற்கு இந்த வேளையிலே நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே நாட்டு பற்று என்பது மிக மிக முக்கியமானது என்பதை எமது மதம் முக்கியமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எந்த நாட்டிலே வாழ்கிறோமோ அந்த நாட்டுக்கு பற்றுடர்களாக இருப்பது எமது தலையாய கடமை. அந்த வகையிலே எப்போதும் முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. முஸ்லிம் தலைவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்காக பாரிய பங்காற்றி வருகிறார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகின்றோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற முன்மாதிரியான ஒரு கிராமம், வர்த்தகத்துறை என்ன, மார்க்க விடயம் என்ன, கல்வி என்ன, பொருளாதாரம் என்ன, எல்லாவற்றிலும் மேலும் இருக்கின்ற ஒரு நகரமாக பேசப்படுகின்ற இந்த சாய்ந்தமருது மண்ணிலே இன்று இந்த சுதந்திர தின விழா, அதுவும் இந்த ஊரிலே முக்கியமான ஒரு இடமான மஸ்ஜிதின் முன்னிலே இடம்பெறுவது உண்மையிலே எம்மால் மகிழ்ச்சிகரமாக நோக்கப்படுகிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் மீண்டும் அன்போடு வரவேற்று சாய்ந்தமருது பெரிய ஜும்மா பள்ளிவாசல், சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமித்துல் உலமா ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே இந்த மண்ணை அழகு பார்ப்பதிலே தன்னை முதன்மைப்படுத்தியவர்களிலே ஒருவர், தன்னுடைய தந்தையால் வளர்க்கப்பட்டு பற்றுள்ளவராக இருக்க வேண்டும், மற்றவருக்கு வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வளர்ந்த ஒருவருடைய தலைமையில் தான் இந்த விழா இடம்பெறுவது இந்த விழாவுக்கு மேலும் ஒருபடி மெருகூட்டுகிறது. அந்த வகையில் உங்கள் மத்தியிலே சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது மாளிகைக்காடு பைத்துல் ஜகாத் நிதியம், சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசல் ஆகியவற்றின் தலைவர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்ஹாஜ் எம் முபாரக் அவர்களை உங்கள் மத்தியிலே வரவேற்புரையும் தலைமையுரையும் மாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங், வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ்.
கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய மூத்த உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய ஊரின் முக்கியஸ்தர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கும் நம் நாட்டு மக்களே, வெளிநாட்டு மக்களே, அதே போன்று தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, ஊரில் உள்ள 20 மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளே, வர்த்தக சங்க உறுப்பினர்களே, பைத்து ஜகாத்துடைய உறுப்பினர்களே, இந்த தாய் மஸ்ஜிதினுடைய கௌரவ உறுப்பினர்களே, உங்கள் எல்லோருக்கும் இன்னும் ஒரு முறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று எம் நாட்டிலே ஒரு தேசிய தினம், 78வது தேசிய தினத்தை மிக சந்தோஷமாக நாங்கள் 3 இன மக்களும் ஒற்றுமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நாங்கள் ஒரு தலையங்கத்தை இன்று எடுக்கின்றோம். வாட் இஸ் ஃபார் மீ, வாட் இஸ் ஃப்ரம் மீ. என்னால் என்ன இந்த நாட்டுக்கு செய்யலாம் என்று நாங்கள் சாய்ந்த மருதூரிலே இந்த அழகான மக்கள், எதையும் வித்தியாசமாக யோசிக்கும் மக்கள், எதையும் வித்தியாசமாக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயல்படும் மக்கள் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய மஸ்ஜிதிலே ஒன்று கூடி ஆக முதல் இந்த தேசிய தினத்தை சுபஹ் தொழுகையோடு தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று எடுத்த மஷூராக்கு இணங்க இன்று மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்று மட்டுமல்ல, எங்களுடைய மஸ்ஜிதிலே பணிபுரியும் செக்யூரிட்டி, அதே போன்று எங்களுடைய மஸ்ஜிதிலே எந்தெந்த லேபர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பிலையும் தான் இன்று காலை பொழுதிலே இந்த அழகான நேரத்துக்கு செய்ய வேண்டிய முன்மாதிரியான நேரம் என்றால் என்ன, எதை நேரத்துக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த பைத்து ஜகாத், அதே போல பள்ளிகள் நிர்வாகம், அதே போல இந்த ஊரினுடைய ஒரு பெரிய ஒரு சொத்தான எதையும் எந்நேரமும் கூறுகையிலே தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் வர்த்தக நலன்புரி சங்கம், அதனுடைய கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரையும் இன்னும் ஒரு முறை நான் என் மனசிலே எண்ணிக்கொள்வதிலும், நம் உலகம் பார்க்கும் போது அவங்களுக்கு எத்தி வைப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாம் ஒரு நாட்டுக்கு எந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பற்றுள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆக கூட சிடிபி பஸ்ல கூட அழகான பஸ்கள் நாட்டிலே கொடுக்கின்றார்கள். அந்த பஸ்ல முதல் உட்கார்ந்தவுடன் சீட்டை பிளேட்டால் எப்படி கிழிப்பது, பேனையால் பஸ்ல சீட்டை எப்படி கிழித்து விடுவது என்று யோசிப்பதை விட, இருக்கும் பேனை எழுத்தை எப்படி சீலை கொண்டு, சானிடைசர் கொண்டு, டிஷ்யூ கொண்டு அழிப்பது என்பதை நினைத்தால் அந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியான விஷயமாக இருக்கும். அது நாங்கள் முஸ்லிமாகிய நாங்கள் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று இந்த இடத்திலே கூறுகையிலே சந்தோஷம் அடைகின்றேன். அதே போன்றுதான் ரோட்டிலே நடந்து செல்லும் போதும் பாறை ஒன்றை கண்டோம், அதை கையால் எடுத்தோம், ஒரு பக்கமாக தூக்கி போட்டோம். அதே போன்று குப்பைகள், வீட்டிலே இருக்கும் குப்பைகளை கொண்டு போய் மஸ்ஜிதுகளுக்கு முன்னாலும், பாடசாலைகளுக்கு முன்னாலும், காரியாலயங்களுக்கு முன்னாலும் குமிப்பது அழகா என்று நமது குடும்பத்தோடு இருந்து நாங்கள் சிந்தித்தால் அது பிழை என்று சொன்னால், அதையும் யோசித்து அதுக்கு முடிவு கட்டுவது நம் ஒவ்வொரு நாட்டின் பிரஜைக்கும் அது தேவையான விஷயமாக இருக்கின்றது. அதே போலதான் எங்களுடைய வர்த்தகர்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த இடத்திலே பதிவிடையும் விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். அவர்கள் பண்பான விஷயத்தை அவர்கள் எப்படி என்றால் செய்வார்கள். வர்த்தகம் அழகான லாபத்தை இலகுவாக வைப்பார்கள், ஹராத்தை பேணிக் கொள்வார்கள். இன்னும் ஒரு சகோதரனின்
ஒரு சொத்தை எப்படி எடுப்பது என்று வெட்கப்படுகிறார்களோ, அதுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று எங்கள் மார்க்கம் செய்திருக்கின்றதோ, அதே போல இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் இன்னொருவரின் ஸ்டாஃபை, ஊழியர்களை இன்னொரு இடத்துக்கு எடுப்பதாயினும் அவர் வந்தால் கேட்டு எடுப்பார்கள், அவரிடம் கேட்பார்கள், அந்த முதலாளியிடம் கேட்டுத்தான் எடுப்பார்கள். அதே போன்று ஹராம் ஹலாலை பேணும் மக்களுக்குத்தான் நல்ல சிந்தனைகள் வரும். எங்க அயல் கிராமங்களில் பேர் கூற விரும்பவில்லை, என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு 15 வருடம் 12 வருடம் 18 வருடம் இருந்த ஸ்டாஃப்மார்களை, உங்களுக்கு தெரியும், வியாபாரிகளுக்கு உலகத்திலே தெரியும், நாட்டிலே தெரியும், அந்த வியாபாரிகள் ஒரு ஸ்டாஃபை உருவாக்குவது என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று. பாடசாலைகளில் ஊட்டும் கல்வியை விட, தாய் தகப்பன் கொடுக்கும் கல்வியை விட, ஒழுக்கத்தை விட, ஒரு பல மக்களும் வெறும் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து ஒரு ஸ்டாஃபை உருவாக்குவதென்றால் மக்கள் வெறும் படித்தவர்கள் வருவார்கள், பாமரர்கள் வருவார்கள், விவசாயிகள் வருவார்கள், எல்லாவற்றுக்கும் பெண்கள் வருவார்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து எல்லா வகையாக அவங்களுக்கு ஒத்தாசை உதவிகள் புரிந்து வைத்திருக்கும் நிறுவனங்களில் இருக்கும் ஸ்டாஃப்களை வர்த்தக சங்கத்தின் வழிநடத்தலோடு செய்து கொண்டிருக்கும் ஸ்டாஃப்களை எங்களுடைய அயல் கிராமங்கள் இருக்கும் சில வர்த்தகர்கள் ஹராத்தில் தேடியவர்கள். மூலத்திலே தங்கத்தை வெட்டு போட்டிலும், மூலத்திலே தங்கத்தில் விற்று ஏர்போர்ட்டிலும் கொண்டு செல்லும் வர்த்தக நாமங்களை புதுசாகவும் ஆரம்பிக்க இருப்பவர்களும் ஆரம்பித்தவர்களும் ஒரே நிறுவனத்தில் இருந்து 4-5 ஸ்டாஃப்களை புழுங்குகின்றார்கள். இந்த ஆசையை காட்டுகின்றார்கள். சீசன் காலங்களில் ஆசையை காட்டி அந்த வர்த்தக நாமத்தில் உள்ள ஸ்டாஃப்களை புழுங்குவதன் மூலம் மனவேதனையும் மனச்சோர்வும் அடைகின்றார்கள் அந்த முதலாளிமார். ஆகையினால் இந்த பண்புகள் இல்லாத இந்த சாய்ந்தமருது ஊரிலே இருந்து இந்த அழகான இந்த 78வது சுதந்திர தினத்திலே இதையும் நான் கூறி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னவென்றால் இதுவும் ஒரு ஒழுக்கம்தான். அதுபோன்றுதான் என்று நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருப்பது ஒரு சாதாரண நாளுக்காக அல்ல. 78 ஆண்டுகளுக்கு முன் இந்த நாடு பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடி அந்த சுதந்திரத்தை பொறுப்புடன் காக்க, சுதந்திரம் என்பது வெறும் கொடியேற்றம் அல்ல, அணிவகுப்பும் அல்ல, நமது நடத்தையில், நமது குணத்தில், நமது வெளிப்பாட வேண்டும். இந்த சுதந்திரம் நாம் சுயமாக சிந்தித்து முன்னேறுவதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஒரு நாட்டின் சுதந்திரம் அரசால் மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை. வியாபாரியின் நேர்மையால், ஆலிமின் நெறிப்படுத்தலால், நிர்வாகிகளின் நியாயத்தால், பொதுமக்களின் ஒற்றுமையால் நிலைத்திருக்கும். இன்று நாம் நம்மிடத்தில் கேட்கும் கேள்வி, நாம் சுதந்திரமாக சுயநலமாக இருக்கின்றோமா, சுதந்திரமாக இருக்கின்றோமா? வியாபாரிகளே, நமது கடை என்பது லாபம் பார்க்கும் இடம் மட்டுமல்ல, நேர்மையான இடை, நியாயமான விலை, ஏமாற்றம் இல்லாத வியாபாரம், இதை தான் ஒரு சமூகத்தின் பொருளாதார சுதந்திரம் என்கின்றோம். ஹராமான இலாபத்தால் ஒருவர் சில மாதங்கள் உயரலாம், ஆனால் ஹலாலான லாபத்தால் பல தலைமுறைகள் உயரலாம். மதிப்புக்குரிய உலமாக்களே, நிர்வாகிகளே, மிம்பரில் இருந்து சொல்வது மட்டும் போதாது, நடத்தையில் காட்டும் இஸ்லாம் தான் இன்றைய தலைமுறைகளுக்கு இலேசாக கற்றுக் கொடுக்கும் பாடமாக இருக்கும். மஸ்ஜித் என்பது வணக்கத்துக்கு மட்டுமான இடம் மட்டுமல்ல, ஒற்றுமை, ஒழுக்கம், வழிகாட்டல் மையமாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் சுதந்திரத்தை மதம், இனம், மொழி என்று பிரிக்க முடியாது. நாம் முஸ்லிம்களாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டில் பொறுப்புள்ள குடிமக்கள். நாம் ஒற்றுமை இருந்தால் சவால்கள் வாய்ப்பாக மாறும். பிரிவாக இருப்பதால் வாய்ப்புகள் கூட சவாலாக மாறலாம். பிரிவு நம்மை பலவீனப்படுத்தும், ஒற்றுமை வலிமையாக்கும். சகோதரர்களே, நாம் உரிமை கேட்பதற்கு முன் நாம் நாட்டுக்காக கடமையை செய்து இருக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
சுதந்திரம் என்பது கொடி ஏற்றுவது மட்டுமல்ல, நம் குணத்தை ஏற்றுவதில் இருக்கின்றது. நம் குணத்தை ஏற்றுவதில் தான் இது சுதந்திரம் அழகான முறையில் இருக்கின்றது. சுதந்திரம் வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடும் ஒரு விஷயம் அல்ல, அது தினமும் வாழ வேண்டிய ஒரு நெறி. நல்ல மனிதனை உருவாக்கினால் நல்ல நாடு தானாக உருவாகும். அதற்காக ஆரம்ப நாள் இன்று. அல்லாஹ் நமது நாட்டுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் செழிப்பையும் அளிப்பானாக. அதுபோன்று நம் நாட்டிலே போன ரமலானுக்கு அழகான முறையிலே அமல் செய்வதற்கு, அழகான முறையிலே இபாதத் செய்வதற்கு எங்களுடைய பெண்கள் இரவு பகலாக இபாதத்துகளை செய்து முடிப்பதற்கு, நம் நாடு முழுவதும் சந்தோஷமாக அமல் செய்வதற்கு இதுக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய ஜனாதிபதி, பிரதமர், அதே போன்ற மந்திரிமார், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் சாய்ந்தமருதை மாளிகைக்காடு மக்கள் சந்தோஷமாக நன்றிகளை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று எதிரே வரும் ரமலானுக்கு முன் எங்களுடைய இந்த சுதந்திர தினம் வந்துள்ளது. அதே போன்று இன்னும் சிறப்பாக எங்களுக்கு படைத்தவனை வணங்குவதற்கும் படைத்தவனை இலகுவாக அழகான முறையில் எங்கள் தாய்மார்கள், அதே போல சகோதரர்கள், அதே போல இளம் சிறார்கள் எல்லோருமாக நாங்கள் எங்களுடைய அமல்களை எங்களுடைய மஸ்ஜிதுகளிலும் எங்களுடைய பிரதேசங்களிலும் அழகான முறையில் உலமாக்கல்ல வழிநடத்தல அழகாக செய்வதற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் அதே போன்று நாட்டிலே உள்ள எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று இன்னமும் சந்தோஷமாக அவங்களுக்கு பிரார்த்திக்கின்றோம். அதே போல நமது ஊரிலே அழகான முறையிலே எங்களுடைய இந்த HKI அவர்கள் புதுசாக வந்துள்ளார்கள். ஆகையினால் நாமல் மஸ்ஜிதுகள் எல்லோருமாக ஒன்றிணைந்து இந்த போதையை ஒழிப்பதற்கு அழகான முறையில் ஒத்துழைப்பு வழங்குங்கள். யாராக இருந்தாலும் நிர்வாகிகள், நான் இந்த ஸ்பீச்சிலே முதலாவது சொன்னது அதுதான், எங்களுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அழகான முறையிலே பிழை என்று சொன்னால் அது பிழையாக எடுத்து கூறி என்ன வகையிலேயும் கஞ்சா போன்ற பல போதை வஸ்து எதாக இருந்தாலும், அதற்கு சிகரெட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதற்கு எதிர்மாறான என்னென்ன உதவிகள் இந்த போலீசாருக்கு கொடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் கொடுத்து உதவுவோம் என்று எங்கள் ஊரிலே உள்ள மஸ்ஜிதுகள் சார்பாக உங்களிடம் கேட்கின்றோம். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் நீங்க கொடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி படைத்தவனுக்காக வேண்டி கொடுக்க வேண்டாம். ஆகையினால் சிலர் ஹாஸ்பிடலுக்கு போவார்கள், ஹெல்மெட் ஒன்றை அவருடைய மனைவிக்கு போடாமல் போயிருவார். உங்களால் ஏழும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸை கொடுங்கள், அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள். நாங்களும் எங்களுடைய மஸ்ஜிதுகள்ல சொல்லி வைக்கின்றோம், ஒரு பிழையை அவர்கள் செய்ததற்காக வேண்டி ஒரு எக்ஸ்கியூஸை கொடுக்கலாம். நாங்களும் அதை தொடர்கதையாக எடுக்காமல் சிறு சிறு விஷயங்களுக்கு போதுமான எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கொடுக்கலாம். ஹராம் மார்க்கத்திலே எது தடை விதித்துள்ளதோ என்ன வகையிலேயும் யாரும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க வேண்டாம் என்று தாழ்மையாக எங்களுடைய HKI அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆகையினால் என்னுடைய இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய நிர்வாகிகள், அதே போன்று வர்த்தக சங்க உறுப்பினர்கள், அதே போல பைத்து ஜகாத்துடைய உறுப்பினர்கள், அதே போல எங்களுடைய ஊரிலே உள்ள மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லோரும் அழகானவர்கள், அழகான பண்புள்ளவர்கள், அழகான குணம் உள்ளவர்கள். இன்ஷா அல்லாஹ் எங்கள் ஊர் சிறக்க எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள், எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவார்கள் என்று நாட்டு மக்களுக்கு கூறி உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த அளவுக்கு முன்னுக்கு வந்த இந்த அனர்த்தங்களிலே நாங்களும் பல ஊர்களுக்கு மோதூர், பொலனர்வ, கம்பல, கெலியோயா என்ற ஊர்களுக்கு போய் அழகான முறையிலே நாங்களாக களப்பணியிலே இறங்கி கிளியராக ஒரு அள்ளுப்பழுக்கும் விராத அளவுக்கு அழகான முறையில் செய்தோம். அதே போல கம்பள நகருக்கு 50 கடைகளை எங்களால் முடியுமான அளவுக்கு கொடுத்து உடனடியாக ஒரு கிழமைக்குள்ள ஆரம்பித்து வைத்தோம். கெலியோயா போன்ற இடங்கள்ல 27 கடைகள் அழகான முறையில் அமைத்து கொடுத்தோம். அதே போல பணமாகவும் பொருளாகவும் இந்த ஊர் மக்கள் வழங்கிய விதத்தை அமானியத்தை கொண்டு உலமாக்களோடு சேர்ந்து இந்த பள்ளி நிர்வாகம் சேர்ந்து அழகான முறையில் செய்து வைத்தோம். இது போன்று என்ன அனர்த்தங்கள் வந்தாலும் எங்களால் முடியுமான அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உதவிக்கரம் உடம்பால் சரி செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஒரு ஊருடைய நகரத்துடைய முத்துக்கள் அந்த ஊரின் மஸ்ஜித், அடுத்தது அதன் தலைமைத்துவம். அந்த இரண்டையும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கிறது இந்த சாய்ந்தமருது கிராமம். அழகிய ஒரு பள்ளிவாசல், ஒரு திறமைமிக்க, மற்றவருடைய குறைகளை ஏழை பணக்காரன் என்ற பாரபட்சமின்றி உணரக்கூடிய ஒரு தலைவர். இரண்டுமே இந்த ஊருக்கு கிடைக்க பெற்றிருப்பது என்பது உண்மையிலேயே இந்த ஊர் மக்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக, ஊர் மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கொடையாக நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே எப்போதும் பேசுகின்ற போதெல்லாம் விழிப்புணர்வு விடயங்களை தான் உயர்ந்த படிப்பை மேற்கொள்ளாவிட்டாலும் கூட அனுபவத்தின் வாயிலாக பெற்ற அறிவின் மூலமாக எமக்கெல்லாம் அறிவுரை கூறி எம்மையும் இவ்வாறு நெறிப்படுத்தியவர்களே நாம் மறக்க முடியாதவர்களிலே ஒருவர் அன்புக்குரிய அல்ஹாஜ் எம் முபாரக் அவர்கள். அந்த வகையிலே அவருடைய உரை உண்மையிலேயே சுதந்திர தின விழா ஒன்றிலே ஒரு அரச விழாவிலே ஆற்றுகின்ற உரையை போன்று அமைந்திருந்தது. ஆம், வித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட அந்த உதவிகளை யாரும் எப்போதும் மறக்கவோ முடியாது. ஒரு சில கிராமங்களிலிருந்து பொருட்களும் பணங்களும் தான் வழங்கப்பட்டன. ஆனால் வர்த்தக நிறுவனங்களை மீளமைப்பதற்காக உதவி வழங்கிய ஒரு ஊராக இருந்தால் அது சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கமும் சாய்ந்த மருதும் தகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித இரண்டாம் கருத்துக்கு வேறுபாடில்லை. எனவே வாழ்த்துக்கள், தொடரட்டும் உங்கள் ஒற்றுமை, மலரட்டும் இங்கே இந்த பள்ளிவாசனுடைய ஒற்றுமை, ஊருடைய ஒற்றுமை, ஊருடைய கட்டுக்கோப்பு, சங்கிக்குள் உலமாக்களுடைய வழிகாட்டிலே இந்த ஊர் மேலும் மேலும் இன்னும் விருத்தடை வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பள்ளிவாசல், அதே போன்று சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமித்துல் உலமா ஏற்பாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வீரத்தின் பெயரால் ஒளிகிறது. சுதந்திர காற்றிலே நம் கனவுகள் சிறகடித்து பறக்கிறது. தியாகத்தின் விதைகளால் வளர்த்த தேசத்தின் மகுடம் மனிதநேயம் மாணவ மனங்களிலே விருட்சமாய் விரைவி வீரியத்தோடு தொழில்விடட்டும். கடலும் மலைகளும் சாட்சி சொல்ல பசுமை பூர்த்திய பூமியிலே சுதந்திர சூரியன் எழுந்த நாளை கௌரவிக்கின்றோம். அதற்காக நம்பிக்கை துடிப்போடு எதிர்காலம் வாழிவிடட்டும் என்ற பிரார்த்தனையோடு நிகழ்வின் பிரதம அதிதி கல்முனை சாய்ந்தமருது பொருசு நிலைய எக்டின் ஓஐசி திருவாளர் SMJ சில்வா அவர்களை அடுத்து உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். අද සයින්දුමරුදුවෙන් පැවැත්වන 78 වන නිදහස් උළේලයට සයින්දුමරුදු මාළිගේකාඩු ජුම්මා මස්ජිද් පරිපාලන සභාව, ඒ වගේම සයින්දුමරුදු මාළිගේකාඩු ජමියතුල් උලමා සභාව, ඒ වගේම සයින්දුමරුදු මාළිගේකාඩු බයිදුස් සකාත් සභාව, ඒ වගේම සයින්දුමරුදු මාළිගේකාඩු වෙළඳන්ගේ සංගමයේ සියලු දෙනාම එකතු වෙලා අද ආඩම්බරයෙන් පැවැත්වන මේ ජාතික නිදහස් උළේලයට ඊළඟට අපි කතා කිරීමට ආරාධනා කරනවා සයින්දුමරුදු පොලිස් ස්ථානයේ ඇක්ටිං OIC මැතිතුමා SMJ සිල්වා මහතාව අපි ඉතා ආදරයෙන් මේ අවස්ථාවේදී කතා කිරීමට ආරාධනා කරනවා. හැමෝටම සුබ උදෑසනක්. எல்லாருக்கும் காலை வணக்கம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியுமா? ප්‍රථමයෙන්ම මම ජුම්මා පල්ලියේ සභාපතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. හැත්තඅට වන නිදහස් උත්සවයේ මෙම සමරුම් උත්සවයට
මට මේ ස්ථානයට ආරාධනා කිරීම සම්බන්ධව. ඒත් එක්ක මම එතුමාගෙන් ඉල්ලීමක් කරා සයින්ද මර්දු ප්‍රදේශයේ සිටින සියලුම පල්ලිවල මයිලෝ තුමන්ලා සහ අනිකුත් පූජකතුමන්ලා එක ස්ථානයකට කැඳවලා මට ඔවුන් සමග සාකච්ඡා කරන්න අවස්ථාවක් ලබා දෙන්න කියලා. ඉතින් මට මේ අවස්ථාව අද ලබා දුන්නා. ඒ සම්බන්ධව මම ඔබතුමාට නැවත වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. මම සයින්දමරු පොලිස් ස්ථානයට తాවකාලිකව තමයි පත්වීමක් ලබා තින්නේ. පොලිස්පතිතුමා විසින් ස්ථීර ස්ථානාධිපතිවරයෙක් පත් කරන තුරු මම මගේ රාජකාරී කරන්න බැඳිලා ඉන්නවා. මම සයින්දමර්දු ප්‍රදේශයේ වෙනුවෙන් ඔබතුමාලා වෙනුවෙන් මේ මගේ රාජකාරී මම 100% ඉෂ්ට කරනවා. මම බලාපොරොත්තු වෙන කරුණු කීපයක් තියෙනවා. ඒක තමයි මට ඔබතුමාලාට දැනුවත් කරන්න අවශ්‍යතාවය තිබ්බේ. ඒකේ පළවෙනිම දේ තමයි මුළු ලංකාවටම අද වේසනයක් වෙලා තියෙන මත්ද්‍රව්‍ය. මේ මත්ද්‍රව්‍යයට අපිට තිත තියාගන්න පුළුවන් වුණොත් මේ සමාජයේ තියෙන ගැටලු සහගත දේවල් 75% විතර අවසන් කරගන්න පුළුවන්. අද සමාජයේ තියෙන සියලුම ප්‍රශ්න, පෞල් ප්‍රශ්න හෝ වේවා, ගැටුම්, ආරවුල්, බැනවැදීම්, මිනිමැරීම්, මංකොල්ල කෑම්, දේපල සොරගම් මේ සියලු දේවල් ඇති වෙලා තියෙන්නේ මේ මත්ද්‍රව්‍යත් එක්ක කියලා තමයි මේ සියලු කාරණා වලින් හෙළිදරව් වෙලා තියෙන්නේ. ඉතින් පොලිසියට එන පැමිණිලි වලින් 75% විතර වාර්තා වෙන්නේ ඒවා පිටිපස්සේ තියෙන්නේ මත්ද්‍රව්‍ය කියලා තමයි අපේ විමර්ශන වලින් තහවුරු වෙලා තියෙන්නේ. ඉතින් මම ඔබතුමාලාගෙන් ඉල්ලා සිටින්නේ මේක ඔයාලගේ ගම, මගේ ගම නෙමෙයි. එතකොට ඔයාලගේ ගම ආරක්ෂා කරගන්න දරු පරම්පරාව හොඳ ඔවුන්ට හොඳ අනාගතයක් ලබා දෙන්න ලොකු වගකීමක් තියෙන ඕගොල්ලන්ට. ඒ වගකීම ඉෂ්ට කරනවා කියලා කියන්නේ මේ සමාජයේ මේ සයින්ද මර්දු වල මත්ද්‍රව්‍ය ජාවාරමට සම්බන්ධ කවුරු හරි ඉන්නවා නම් ඒ සම්බන්ධ මුල්ම දැනුවත් භාවය තියෙන ඔයාලට. මට නෙමෙයි. සයින්ද මර්දු පොලිසියේ ඉන්නේ බොහොම සුළු සංඛ්‍යාවක්. ඒ සුළු සංඛ්‍යාවට නිලධාරීන් සංඛ්‍යාවට මේ සයින්ද මර්දු ඉන්න 33000ක මහ ජනතාව අතරට යන්න තියෙන අවකාශය අඩුයි. එතකොට ඔයාලගේ එක්කෝගේ ඉස්සරහා නැත්තම් ගේ පිටිපස්සේ නැත්තම් ගේ දෙපැත්තේ නැත්තම් ගෙවල් දෙක තුනකට එහා නැත්තම් එහා ගමේ ඉන්න පුද්ගලයා ගැන හොඳ දැනීමක් හොඳ කියවීමක් ඔබතුමාලා තමයි දන්නේ. එතකොට මම බලාපොරොත්තු වෙනවා සයින්ද මර්දු වලින් මේ නීති විරෝධී දේවල් නැති කරන්න ඔබතුමාලා 100% මට සහයෝගය ලබා දෙයි කියලා. ඒකට ඔබතුමාලාගේ හිතවලත් පොඩි පොඩි ගැටලු සාගත තැන් තියෙනවා කියන එක මම දන්නවා. නමුත් මම ඔබතුමාලාගෙන් කාරුණිකව ඉල්ලා සිටින්නේ මම දන්නේ මං සයින්ද මර්දු වලට එන්න කලින් ඔබතුමාලා සයින්ද මර්දු පොලිස් ස්ථානය ගැන මොන වගේ අදහසක ඉඳියද කියන්න. නමුත් දැන් මම මේ ඉන්න කාල සීමාව තුළ මොන හරි අඩුපාඩුවක් තියෙනවා නම් ඒ සම්බන්ධ එක්කෝ ඍජුවම මට දැනුම් දෙන්න පුළුවන් නැත්නම් උසස් පොලිස් නිලධාරීන්ට ඒ සම්බන්ධ දැනුවත් කරලා ඔබතුමාලාට ඕන ක්‍රියාමාර්ගයක් ගන්න පුළුවන්. හැබැයි මේ දේවල් නැති කරන්න ඔබතුමාලාගේ 100%ක සහයෝගය මට ලැබුණොත් පමණයි මේ දේවල් කරන්න කියලා මම ඉල්ලන්නේ. ඒ සහයෝගය ලබා දීලා මේ දේ වෙන්නේ නැත්නම් ඒ ඕනම ක්‍රියාමාර්ගයක් ගත්තට කිසිම ගැටලුවක් නැහැ. මමත් දැනගෙන හිටියේ මේ මුස්ලිම් සමාජයේ මේ මුස්ලිම් ඔබතුමාලා අතර මේ මත්ද්‍රව්‍ය පැතිරලා නැතුව ඇති කියලා තමයි මමත් හිතන් ඉදී. මටත් තිබ්බ දැනුම තිබ්බේ මේ සිංහල සමාජය තුල තමයි මේකට ගොඩාක්ම ඇබ්බැහි වෙලා තිබ්බේ කියලා. නමුත් මගේ මේ රාජකාරී කාලය තුල මෑතක වැඩි වශයෙන් මුස්ලිම් ප්‍රජාව ජීවත් වෙන ප්‍රදේශවල රාජකාරී කරද්දී තේරුම් ගිය දෙයක් තමයි
අද සිංහලද මුස්ලිම්ද දෙමළද කියලා ભેදයක් නැහැ. මේ සමාජයේ සියලු දෙනා අතරට මේ මත්ද්‍රව්‍ය කියන ව්‍යසනය පැතිරලා ඉවරයි. ඒ හින්දා අපි ඔක්කොම එකතු වෙලා අපි සියලු දෙනාම එකතු වෙලා මේකට ක්‍රියාමාර්ගයක් නොගත්තොත් මේක අපි හැමෝම විනාශ කරලා දානවා. අපිට ආයි ඉස්සරහට પરම්පරාවක් ඉතුරු කරගන්න වෙන්නේ නැහැ. ඒක තමයි තිත්ත වුණත් ඇත්ත. මොකද මේ මත්ද්‍රව්‍ය ජාවාරම්කාරයින් බොහෝම සැපසේ බොහෝම ලේසියෙන් පහසුවෙන් සැපසේ ජීවත් වෙන්න උත්සාහ කරනවා මේක හරහා උපයන අධික මුදල් කන්දරාව නිසා. එතකොට මෑතක ජනමාධ්‍ය හරහා ඔබලට දැක ගන්න ලැබෙන්නේ නැති ඒ කොහොම මුදල් ලිපිවුවත් ඒක తాවකාලිකයි. ඒකෙන් ලොකු කාලයක් Tamanට සුරසැප විඳින ලැබෙන්නේ නැහැ. බොහොම తాවකාලිකයි. විනාශය අත ළඟ. එතකොට ඒක තමයි ඔබතුමන්ලා හරහා මේ පල්ලි වලට එන සියලුම බැතිමතුන් ඔබතුමන්ලාගේ මේ සයින්ද මර්දුල ජීවත් වෙන සියලු දෙනා 100%ක් මම විශ්වාස කරනවා මේ පල්ලියත් එක්ක සම්බන්ධයි කියලා. එතකොට ඒ සම්බන්ධව දැනුවත් කරන්න මේ සමාජය තුල මත්ද්‍රව්‍ය ජාවාරමට සම්බන්ධ පුද්ගලයන් මත්ද්‍රව්‍යට ඇබ්බැහි වෙලා ඉන්න පුද්ගලයන් සම්බන්ධ තොරතුරු මාත් එක්ක බෙදා ගන්න කියලා මම ඔබතුමාලාගෙන් ඉතාමත්ම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. මොකද මම ඔයාලා මාත් එක්ක ඉන්නනම් මම 100%ක් මේ සම්බන්ධව දවසේ පැය 24 තුර රාජකාරී වෙලාවක් මේ වෙලාව කියලා මගේ නෑ. පැය 24 තුර ඕන වෙලාවක මාත් එක්ක සම්බන්ධ වෙන්න පුළුවන්. මම ඒකට ඕන වෙලාවක සූදානම්. ඔබතුමාලා මා සමග සම්බන්ධ වෙන්නේ මොන අවස්ථාවේද? ඒකට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්න. ඒකට මැදිහත් වෙන්න මම ඕන වෙලාවක සූදානම්. ඔබලගේ උමනාව තමයි ඒ සම්බන්ධයෙන් තියෙන්න ඕන. දෙවෙනි කාරණාව 2025 වර්ෂයේ අවසන් වෙනකොට රියානතුරු වලින් දවසකට රියානතුරු වලින් මිය යන සංඛ්‍යාව දවසකට 9කට වැඩි සංඛ්‍යාවක් කියලා තමයි සංඛ්‍යා දත්ත තියෙන්නේ. ඒතකොට දවසකට 9 දෙනෙක් ලංකාවෙන් මැරෙනවා කියලා කියන්නේ ඒක ලොකු අපරාධයක්. ඒ මැරෙන 9 දෙනා මේ සමාජයේ විවිධ තරාතිරම් වල කුඩා දරුවන් වෙන්න පුළුවන්. හොඳ වෘත්තිකයින් වෙන්න පුළුවන්. එතකොට මේ සමාජයට ලොකු පාඩුවක් තමයි වෙන්නේ. එතකොට ඒකට හේතු වෙන කරුණු කීපයක් තියෙනවා. ප්‍රධානම කාරණය තමයි මත්ද්‍රව්‍ය මත්පැන් පානය කරලා වාහන පැදවීම තමයි මේකේ අංක 1 හේතුව. ඊට අමතරව නොසලකිලිමත්කම අනතුරක් වෙන්න පුළුවන් වුණොත් ඒකේ තියෙන ආදීනව දැන ඒකේ අංක 1 තමයි මේ හෙල්මට් එකක් දාන්න නැතුව යතුරු පැදි මෙහෙ යනවා. බැලුවොත් එම් විනාඩි 5ක් බලාගෙන ඉඳියොත් ඔබතුමාලාටම තේරුම් ගන්න පුළුවන් කී දෙනෙක් මේ නොසලකිලිමත් කමෙන් රිය ධාවනය කරනවද කියලා. එතකොට මේ හැම දෙයකම නීති තියෙනවා. මමත් ඇවිල්ලා පළමුවෙන්ම බලාපොරොත්තු වෙන්නේ ඒ සම්බන්ධව ඔබතුමාලා දැනුවත් කරලා ඒකට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්න. මොකද ඔබතුමාලගේ අතේ තියෙන මුදල් තමයි මේකෙන් වියදම් වෙන්නේ පළවෙනි අවස්ථාවේ. මුදල් වියදම් වෙලා විතරක් නතර වුණොත් ඇති. ජීවිතේට හානියක් වුණොත් මේක මිල කරන්න බෑ. හෙල්මට් එකකට හෙල්මට් එකක් නැත්තම් රුපියල් 3000ක් 2500ක් විතර වේ හෙල්මට් එකක්. නමුත් අනතුරක් වෙලා තමන්ගේ හිසට අතට පයට මොකක් හරි අනතුරක් වුණොත් ඒකේ ඩැමේජ් එක මිල කරන්න බැරි වෙයි. මොකද ඒකෙන් අපිට වෙන හානිය අපිට සමාජයට මුළු ජීවිත කාලෙටම ඒකෙන් වන්දි ගෙවන්න වෙන්න පුළුවන් හානියක් වෙන්න පුළුවන්. ඒ නිසා තමයි මම කියන්නේ මේ ඔබතුමාලාගේ පල්ලි හරහා ඒකට එන සියලුම දෙනාට දැනුවත් කරන්න. ගොඩක්ම මේකට මැදිහත් වෙන්නේ මේ අවුරුදු 18ත් 25ත් අතර වගේ තරුණ ප්‍රජාව තමයි මේකට මේ සම්බන්ධ වෙන. සමාජලාට
පොලිස් නිලධාරියෙක් අත දැම්මත් නතර කරන්නේ නැති තත්ත්වයකට තියෙනවා. අදින් පස්සේ නවත්තන්න නැතුව ගියොත් එහෙම නවත්තන්න නැති යතුරු පැදිය පොලිස් නිලධාරියෙක් අත දාලා නවත්තන්නේ නැහැ කියලා කියන්නේ එක්ක එයා ජාවාරමකට සම්බන්ධ පුද්ගලයෙක්. එක්ක එයා ගාව නීති විරෝධී මොනියම් හරි දෙයක් තියෙන්න ඕන. එතකොට එයා යන්නේ පොලිස් නිලධාරියාගේ අණ නොතකා සම්පූර්ණයෙන්ම අපරීක්ෂාකාරී ලෙස තමයි ධාවනය කරන්නේ. එතකොට එයාට රියදුරු බලපත්‍රයක් නොතිබෙන්න පුළුවන් සහ අනෙකුත් සියලුම නීත්‍යානුකූල බලපත්‍ර නොතිබෙන්න පුළුවන්. එතකොට මේ සියලු චෝදනා නතර කරන්නේ නැති යන යතුරු පැදිය හෝ වාහනයට මහේස්ත්‍රාත් අධිකරණයේ චෝදනාවක් ඉදිරිපත් කරනවා, පැමිණිල්ලක් ඉදිරිපත් කරනවා. එතකොට ඒකේ දඩ මුදල ලොකු තමන් මේ මහන්සියෙන් හම්බ කරගන්න මුදලෙන් ලොකු මුදලක් නිකරුණේ ඒකට ගෙවන්න වෙනවා. ඒ හින්දා තමයි මම මේ දැනුවත් කරන්න කියලා මුලින්ම ඉල්ලුවේ. එහෙම කරන්න එපා. මොකද මම අර විදියට නොකර ඉන්නෙත් නෑ. අදින් පස්සේ තව දවස් දෙකක් විතර බලන්නම්. ඒක තේරුම් අරගෙන කටයුතු නොකළොත් මට ඉතින් එතනින් එහාට සානුකම්පිතව සිටීමේ හැකියාවක් නැහැ. මොකද ක්‍රියා අනතුරක් වෙලා කාට හරි අනතුරක් වුණොත් එහෙම මම සම්පූර්ණයෙන් වග කියන්න ඕන මේ ඒරියා එකේ සයින්ද මරුතු පොලිස් බල ප්‍රදේශයේ. අයි මෙහෙම දෙයක් වුණේ? කොහොමද හෙල්මට් එකක් නොදා යන්නේ? කොහොමද එහෙම බයිසිකල් පදින්නේ කියලා. මොනම අවස්ථාවකටත් ඒකට අවස්ථාවක් දෙන්න බෑ. මොකද නීත්‍යානුකූලව නීතියක් තියෙනවා. යතුරු පැදියක් හෝ වාහනයක් හෝ වේවා තමන් රියදුරු බලපත්‍රය ගන්නකොට කොහොමද වාහනයක් පදවන්නේ, මොන විදියකටද කටයුතු කරන්න ඕන කියලා සම්පූර්ණ තරංග විභාගයට පෙනී සිටලා ඊට කලින් ඒ සම්බන්ධව ක්ලාස් වලට ගිහිල්ලා හොඳ දැනුමක් ලබාගෙන තමයි රියදුරු බලපත්‍රය ලබා ගන්න. මේ පාරේ අනන්තවත් ඒ වගේම ඉන්නවා තමන්ගේ දරුවට හෙල්මට් එක දාගෙන, තමන්ගේ නෝනට හෙල්මට් එක දාගෙන, මහත්යත් හෙල්මට් එක දාගෙන යන යතුරු පැදිත් ඕන තරම් තියෙනවා. එයාලට එහෙම පුළුවන් නම්, පිරිසකට එහෙම පුළුවන් නම් අනිත් පිරිස එහෙම නොකරන්නේ ඇයි? ඒක තමයි ගැටලුව. එහෙනම් බොහොම කාරණුක ඉල්ලා සිටින ඔබතුමන්ලාගේ සහෝදරයෝ වේවා, දරුවන් හෝ වේවා, ඥාතීන් හෝ වේවා, අසල්වැසියන් හෝ වේවා, ඒ සියලු දෙනාට මේ පණිවිඩය ලබා දෙන්න. මේක එයාලා වෙනුවෙන්මයි, ඔබතුමන්ලා වෙනුවෙන්ම තමයි මේ කියන්නේ. මොකද අනතුරක් වෙලා මොන හරි දෙයක් වුණොත් එහෙම ඊට පස්සේ කතා කරලා වැඩක් නැහැ. සමහරු චිත්‍රපටි බලලා වෙන්න ඇති කියලා හිතනවා මේ තරුණ ප්‍රජාව හෙල්මට් එකක් නොදා අනිත් අයට පේන්න ලස්සනට කියලා හිතාගෙන, කොණ්ඩේ අවුල් වෙයි කියලා හිතාගෙන හෙල්මට් එකක් නොදා යන්නේ. ඒ නිසා වෙන්න ඇති කියලා හිතනවා. නිදහසට කාරණා ඉදිරිපත් කිරීම බාර ගන්න, කඩේට යන්න, කෑම ගේන්න අමතක වුණා. ඒ වගේ දේවල් බලාපොරොත්තු වෙන්නේ මම හිතනවා ඔබතුමාලා දැනුවත් කරලා තාමත්ම කාරණා කිල්ලා සිටින ඒ සම්බන්ධ සියලු දෙනාටම දැනුවත් කරන්න. මම මේ දීප උපදේශ ටික ඔබතුමාලා අතර පල්ලි හරහා සියලුම දෙනාට sannivedanaya වෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඊට අමතරව අර බීච් රෝඩ් එක තමයි ප්‍රමුඛ. අනිත් සියලුම දේවල් වල පොඩ්ඩක් කුණු කසල අවිධිමත්ව බැහැරවීමක් සිදු වෙනවා. ඒ සම්බන්ධව ප්‍රාදේශීය සභාව හරහා මේ කුණු කසල බැහැර කිරීමට ඒගොල්ලෝ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන. එය ප්‍රමාණවත් මදි නම් අපි ඒ සම්බන්ධව තවදුරටත් කතා කරලා කටයුතු කරමු. නමුත් හැමතැනම කුණු දාන එක, අයිස්ක්‍රීම් එකක් කෑවත් වේවා, ටොපියක් හෝ කෑවා වේවා, ඒ දේවල් අර හතර වටේ දාලා වතුර බෝතලයක් බිව මේ බෝතලේ දාලා අතන ඉඳන් මේ ඒරියා එක පටන් ගන්න බීච් රෝඩ් එකේ බැලුවොත් එimhe කෙළවරට යනකොට අප්‍රසන්න තත්ත්වයක් තමයි තියෙන්නේ. අපි ඔබතුමාලත් එක්ක එකතු වෙලා මම පොලිසිය සියලු නිලධාරීන්ගේ සහයෝගය උපරිමයෙන් ලබා දෙන්නම්. මේ අතර තියෙන ඔබතුමාලගේ පල්ලි සහ සංගම් අපි එකතු වෙලා සතියකට හෝ සති දෙකකට හෝ මාසයකට එක්වරක් අපි එකතු වෙලා මේ පරිසරය ලස්සන තියාගෙන මේක දැක්කම අපේ ඇහැට මේක දැක්කට පස්සේ අපේ
අපිට සහනයක් තියෙනවා. ඒක දැක්කට පස්සේ ඇස් දෙකත් එක්ක දැක්කට පස්සේ හොඳ පරිසරයක් ලස්සන පරිසරයක් එක්ක තමයි අපි කටයුතු කරන්න කැමති. ඉතින් අපි ඒක කරමු. අපි ඔක්කොම එකතු වුණොත් එහෙම අපිට එක්කෙනෙකුට කොලයක් දෙකක් විතරයි ගන්න වෙන්නේ. එතකොට මුළු ඒ සම්පූර්ණ ප්‍රදේශයම ලස්සන වෙලා තියෙයි. අපි ඒක එකතු වෙලා කතා බහ කරලා දිනයක් යොදාගෙන වෙලාවක් යොදාගෙන පැයක් ඇති නැත්නම් පැය භාගයක් ඇති ඔබතුමාලා වටිනා කාලෙන් පුළුවන් වෙලාවේ කොයි වෙලාවක හරි අපි එකතු වෙලා කතා කරලා ඒ දේ කරමු. ඒක හැමෝටම වටිනවා. ඊට අමතරව අක්‍රමවත් මුදල් වුවමාරු ක්‍රම පවතිනවා. එක එක්කෙනාට දීලා ලොකු මුදල් ප්‍රමාණයක් සමහරලාට අර සීට්ටු හරේ මේ ඒ වගේ දේවල් වෙලා අවසානයේ පොලිසිය තමයි නතර වෙන්නේ මේ කටයුතු වලින්. එතකොට ඒ සම්බන්ධ දැනුවත් වීමක් කරන්න සමහර මිනිසුන්ගේ ලක්ෂ ගණන් දැන් මම මේ ආපු ටිකට ආවා පව් ඉතින් යාලා ලක්ෂ 35 20 10 දීලා අනිත් පාර්ශව වලින් ලබා දෙන්නේ නැහැ කියන කතාව තමයි කියන්නේ. එතකොට ඒ කිසිම විනිවිද භාවයක් නැතුව ලිය කියවිල්ලක් නැතුව තමයි මේ ගනුදෙනු කරලා තියෙන. අඩුම තරමේ නීත්‍යානුකූල විදියට නීතිඥ මහත්තයෙකුගේ සහාය අරගෙන හරි ඒ දේවල් කරන්න. මොකද තමන්ගේ මුදල් වලට තමන්ට නීත්‍යානුකූල දෙයක් තියෙන්න ඕන. නැත්තම් ඒ සම්බන්ධව වගකීමක් නැහැ කිසි කෙනෙකුට. ලොකු අපහසුතාවයක් වෙනවා. තමන් දාඩිය මාංශයෙන් හම්බ කරගත්ත සල්ලි අවසානයේ තමන් ගාව තමන්ගේ ඉදිරිපිට ඒක ලබා ගන්න හැකියාවක් නැති වෙනකොට ගොඩක් අසරණ වෙච්ච කට්ටිය මේ දවස් ටිකට මට හම්බුණා. ඉතින් ඒ සම්බන්ධවත් දැනුවත් කරන්න. මොකද මිනිස්සුන්ට මුදල් ඕන ජීවත් වෙන්න. ඒතකොට තමන් ගාව තියෙන මුදල් විශ්වාස කරලා වෙනත් තැන්වල ආයෝජනය කරාම නීත්‍යානුකූල නොවන දැන් බැංකුව වල හරිය මේ මොන හරි දෙයක් වුණොත් ඒගොල්ලෝ වග කියනවා. එයාලගේ ඩිපොසිට් තියෙනවා. මහා බැංකුව ඒගොල්ලෝ වෙනුවෙන් වග වෙනවා. ඉතින් අනිත් සුද්ධ මූල්‍ය ඔය නීත්‍යානුකූල පසුබිමක් නැති දේවල් වල කටයුතු කරාට පස්සේ අවසානයේ හිත් රිදීමක් සහ ලොකු පාඩුවක් වෙලා තමයි නතර වෙන්නේ. ඒ දේවලුත් ඔබතුමන්ලා හරහා sannivedana වෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම ඔබතුමන්ලාගේ තියෙන ඕනෑම ප්‍රශ්නයක් ඔබතුමාලාට විසඳුමක් නැති ඕනෑම ප්‍රශ්නයක් පොලිසියට එන්න. ඔබතුමන්ලා විසඳ ගන්න යන්න එපා. බහුතරයක් වෙන්නේ මේ සියලු සමාජයේ සිංහල මුස්ලිම් දෙමළ සියලු දෙනාම වෙන්නේ ප්‍රශ්නේ තමන් විසඳ ගන්න ගිහිල්ලා තමන්ට විසඳ ගන්න බැරි වුණාට පස්සේ තමයි පොලිසියට එන්නේ. ඒ නිසා තමයි කියන්නේ මොන හරි ගැටලුවක් ආරවුලක් ගැටුමක් බහින් බස්වීමක් ඒ දේවල් වල අවසානයක් දකින්න නැතුව ඊට කලින් පොලිසියට ඇවිල්ලා පොලිසියෙන් තමන්ගේ ප්‍රශ්නෙට විසඳුම ලබා ගන්න උත්සාහ කරන්න. එතකොට මේ තියෙන ගැටුම් අර තියෙන අපරාධ ගොඩක් දේවල් අඩු වෙනවා. ඊට අමතරව මේ ප්‍රදේශයේ ඕගොල්ලන්ගේ නොවන මේ ප්‍රදේශයේ පදිංචි නොවන පිටස්තර පුද්ගලයන් මේ ප්‍රදේශයට ඇවිල්ලා ඉන්නවනම් පදිංචි වෙලා ඉන්නවනම් ඒ සම්බන්ධව අනිවාර්යෙන් මම දැනුවත් කරන්න. ඒක කවුද කින්ද මන්ද තරාතිරම අවශ්‍යතාවයක් නැහැ. මොකද ඒ අරහා වෙන වෙන ප්‍රදේශවල සමාජයට අපරාධ වලට සම්බන්ධ පුද්ගලයන් මෙහි ඇවිල්ලා ඉන්න පුළුවන්. නැත්නම් මත්ද්‍රව්‍ය ජාවාරමට සම්බන්ධ පුද්ගලයන් මෙහි ඇවිල්ලා ඉන්න පුළුවන්. ඔය දෙකොට්ටාසේ තමයි දිවයිනේ සියලුම ප්‍රදේශවල ගිහිල්ලා තනින් තැන තමන්ගේ ආරක්ෂාව සලස ගන්න බලන්නේ. ඉතින් මෙහි එහෙම දෙයක් තියෙනවා නම් අනිවාර්යෙන් ඔබතුමාලාගේ යුතුයකම සහ මම බලාපොරොත්තු වෙනවා ඒ සම්බන්ධ මම දැනුවත් කරයි කියලා. ඊට අමතරව මොන හරි ගැටලුකාරී තත්ත්වයක් මොකක් හරි දෙයක් තියෙනවා නම් පුද්ගලිකව මම ඇවිල්ලා කතා කරන්න ඕන වෙලාවක ඒක වෙලාවක් නැහැ. මම පොලිස් ස්ථානයේ ඉන්නවා නම් නිවාඩු ගිහිල්ලා නැත්තම් මම නිවාඩු යනවා නම් ඒ සම වෙනකොට වැඩ බලන නිලධාරිපත් කරනවා. නමුත් මං ඉන්නවා නම් ඕන අවස්ථාවක ඒක වෙලාවක් නැහැ. ඔබතුමාලා ඇවිල්ලා මාව හම්බෙන්න. ඉතින් මම මේ අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව නැවතත් ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාලාට. බොහොම ස්තුතියි. lot of thanks. இப்படி ஒரு මේ වගේ පොලිස්මන් තමයි මගේ ගමෙන් බලාපොරොත්තු හිටියේ. හොඳයි. ඉස්සර කල්මුණ ප්‍රදේශයේ විජේ තිලක කියලා මගේ යාළුවා පොලිස්මන් එකක් හිටියා. එයා ඉන්නකොට
පොලිසියෙන් යනකොට පොලිසියට අතුල යන්න වගේ පේනවා. දැන් ඒ වගේ දෙවියන්ගෙන් සායනමරුට දීලා තියෙනවා කියලා මම හිතනවා. ඒක හොඳයි. ඔයා කිව්ව ඔක්කොම හොඳ වැඩ තමයි. ඒකේ හරියට ඔයා කරනව නිසා තමයි මෙතන රෙස්පෙක්ට් කරලා සර්ට මම උදේ පාන්දර 4ට තමයි කෝල් කරලා කිව්වේ. ඔයා ඒකෙන් එක බෙල් එකකින් එක රින්ග් එකකින් ආන්සර් කරා. ඔයා පොලිස්මන් කියලා මෙතන මේකේ හරියට කිව්වා. ඒ වගේ තමයි මගේ ගමෙන් පොට්ට කට්ටිය තමයි ඒ බිස්නස් කරන්නේ. අනිත් ගම වගේ වැඩිපුර අර සිගරට් බිස්නස් කුඩු ගංජා අවින් බිස්නස් කරන්නේවා නේ. ඒ වගේ රත්තරම් මේක අතුල තියලා කරන කට්ටිය මේ නේ. ටික තමයි ප්‍රොබ්ලම් තියෙන්නේ. ඒක නිසා ඔයාට මෙතන තියෙනවා පල්ලි 20ක් මෙතන තියෙනවා ඔක්කොම කට්ටිය මේ ලොකු පල්ලියේ කට්ටිය තියෙනවා. වෙලඳ සංගමයෙන් හොඳ මෙයින් කට්ටිය මෙතන ඉන්නේ. ඒ ඔක්කොම එකතු වෙලා ඔයාට මම උදව් කරන්නම්. ඔයා තමයි ඉන්ෂාඅල්ලා සායින්දමර්ද මම හිතට තිබ්බේ කංජා අබින් හරාම් බිස්නස් කට්ටිය කාරේ මරුවොත් අර මරණ බොඩියගේ මුස්ලිම් ඒකට භූමි දාන්න බෑ කියලා කරන්න ඕන කියලා ආසාව තිබ්බා. ඔයත් එක්ක තමයි එකතු වෙලා ඒකේ කරමු කියලා මේ පල්ලි ඔක්කොම එකතු වෙලා කියලා ඔයාට කියනවා. ඒ වගේ තමයි සර් ඔයා මගේ පුතා හෙල්මට් දාන්න නැතුව ගියොත් ඔයාට කෝල් කරන්නේ දෛව ප්‍රොමිස්. මම ඉස්සරත් ඒ වගේ කරුවත් නේ දෙන්නුත් කරන්නේ. කවුරු හරි කරුවොත් ඒක උදව් කරන්න එපා. වැරදි කරොත් වැරදි තමයි නඩුවක් දාන්න. ඒක තමයි උළුවට පිළිගන්නේ. එහෙම තමයි කංජා මොනවාරි අතුල තියලා ලස්සනට මුදලාලිතුමාගේ පුතා ඒක හොර වැඩ කරනවා. තාත්තට දන්නේ තාත්තා ඔක්කොම සල්ලි දෙනවා, බයික් දෙනවා, කාර් දෙනවා, ඔක්කොම දෙනවා. ඒගොල්ලන්ට අතුල තිබ්බාම යාළුවා කට්ටියත් එක්ක එකතු කරලා මෙතන තියෙනවා වයස මවුලතුමාගේ රෙස්පෙක්ට් නේ. ඒගොල්ලෝ බයිසිකල් එකේ යනවා, පයින් යනවා. ඒගොල්ලෝ එන්නේ ස්පීඩ් 1:20යි, 1:30යි, 70යි, 90යි. ඒක අතුල පාරෙන් යන්නේ. පොලිසිය දාන්න අතුල පාරක් දාන්න. ඒ වගේ හොස්පිටල් අර පාරක් දාන්න. ඒ වගේ ලොකු ලොකු පාරයකේ බයික් එකේ නවත්තලා යන්න බෑ. වාහන යන්න බෑ, එන්න බෑ. ඒකත් අමතක ගන්න. ඒ වගේ තව වැඩ එකක් මගේ ගමේ තියෙන්නේ පාර තිබ්බොත් පාර අඩි 14ක් තිබ්බොත් ඒකෙන් අඩි දෙකක් අරන් තාප්ප දාලා තියන්නේ. ඒකට ගේට් දාලා ඒක අතුල දාන්නේ. ඒකේ එළිය අරිනවා. මේ වගේ පාරට අඩි දෙකක් අරන් තියන්නේ. එයින් පස්සේ දොර මෙතන දානවා. ඔක්කොම හරියට දාලා වාහනේ අලුතින් ගත්ත කට්ටිය එනවා මේ 40යි 30යි ඒ වගේ එනවා. එයාට මුට්ටු වෙන්නේ, ඩැමේජ් වෙන්නේ, ඇක්සිඩන්ට් වෙන්නේ. මෙයා දොර මේ ඇතුවාම ඩැමේජ් එකපාර යනවා. එහෙම කජල්ට එනවා. එයා මේ සල්ලි කාරයා. ඒ වගේ එයා මිනිහට මේ දොර ඔක්කොම අතුල දාන්න කියලා එකපාර මෙතන දියන්නේ මේ නීතිපතිත් එක්ක අතුල ගිහිලා ඔක්කොම පෙන්නලා ඒ ඔක්කොම ගලවලා අතුල දාන්න කියන්නේ කඩලා. ඒක අනිවාර්යයෙන් කරන්න. ඔයා කරොත් දෙයිව අනිවාර්යයෙන්ම ඔයාට දෙනවා. ඒක වෙන ලොකු වැඩක් තියෙන්නේ. සමහර වෙලාවෙ මේකේ හොස්පිටල් එක යනවා කට්ටිය ඕම යනකොට මේ අරිනවා. අරිනකොට එම බෑ. ආයි එකපාරෙන් මේ වෙන වැඩට හදිසියට ඒ වගේ මේ දැන් ටයිම් එකේ එන්න කියලා 6:00 මේගොල්ලෝ ආවා. කොනවාරි පාරට සෙන් කඩවල් දානවා, වෙලි දානවා. ඔක්කොම දාලා අතනත් එයාගේ වාහනත් නවත්තලා නිදා ගන්නවා. හෝන් කරොත් එයාට නේ AC දාලා නිදා ගන්නවා. එයාගේ ගෙදර වගේ පාර. ඒකත් බලා ගන්න සර්. ඒ වගේ ඔයා කරොත් සර් මේකේ පොඩි වැඩ නෙවෙයි ලොකු වැඩ. ඔයාට පොඩි වැඩ හිතන්න පුළුවන්. ඔයා කිව්වා සිංහල ප්‍රදේශයෙන් ඔයා මේ ජොබ් එක කරා මේ සායන්දමර දාවා මුස්ලිම් ප්‍රදේශයෙන් ගංජා ගුඩු අවින් තියනවා කියලා. මට හිත
කියනකොට සන්තෝෂ තමයි. ඔයා කියනකොට මට ගොඩාක් දුකයි. එහෙම ඔයා ක්ලියර් කරන මගේ නමිතුමා කියලා තියෙන්නේ. මේ ඔක්කොම කරයින් පස්සේ තමයි ඔක්කොම එකතු වෙලා ඉන්න පුළුවන්. මගේ ආගම කියනවා මරයින් පස්සේ ජන්නතුල් ෆිර්දෞස් කියලා. ඒකට මේ ඔක්කොම කරොත් දෙවිව කියනවා ජන්නතුල් ෆිර්දෞස් අනිවාර්ය දෙනවා කියලා. ඔයත් එක්ක ගිහිල්ලා මම මේ වැඩේ කරමු. ඔයාට ඕනේගේ උපදේශය දෙන්න ඕනේ. ඕන වෙලාවෙ මේකේ වීදම් කරන්න ඕනේ. මේ ඔක්කොම වීදම් කරන්නේවා ඔක්කොම සදකා ඒ වගේ එනවා. මේකට අනිවාර්යෙන් කරන්න මේ ඕනේ. ඕන පල්ලියට ඔයා ඕන වෙලාවෙ කියන්නේ ඔයාගේ ටයිම් එක අරන් දෙන්නම්. ඔයා මේ නෝම්බි කාලේ එනවා. දැන් 2 weeks පස්සේ නෝම්බි එනවා. හොඳ වෙලාවෙ ඔයා ආපු වෙලාව හොඳයි. හොඳ පොලිෂ්මන් මම දෙපාර දෙක්කා ඔයා රාය 12ට අර ෂීට් එක වාඩි වෙලා හිටියා. ඒක තමයි මම බැලුවේ. මමත් ඉන්ෂාඅල්ලාහ් මේ IGP ඒ වගේ DIG ඔක්කොමට හොඳ පොලිෂ්මන් ඕන කියලා මම ඉස්සරහට කියලා දිනේ. දෙන්නොත් ඔක්කොම මම පල්ලියේ ඔක්කොම මීටින් දාලා ඔක්කොම කියනවා ඔයා වගේ කට්ටිය තමයි ඉන්න ඕනේ. මේකේ තියෙන කට්ටිය ඔක්කොම ලොකුවට නෙවෙයි. මේගොල්ලෝ ගංජා අවින් බොන්න කට්ටිය ඔයා ඒකට දෙම්මොත් පුනරුත්ථානයේ නිර්වණම්ට දෙම්මොත් ඒගොල්ලෝ හොඳට එනවා කියලා මේගොල්ලන්ට කියන්න ඕනේ. නැත්තම් එයා මොකුත් කරුවේ එහෙමනේ මගේ පුතා එහෙමනේ කියලා බෙන්දලා දුන්නොත් අනිත් හොඳ කට්ටිය බෙන්දලා දුන්නේ අතන තියෙන්නේ ෆැමිලිට ඩැමේජ් වෙලා අර ඔක්කොම කට්ටිය උඩුකාරය වගේ එනවා. ඒ වගේ උදව් කරන්න සර් ලොකු දෙයිව දෙනවා. මම පොට්ට සිංහල දන්නවා. මොනවා හරි වුණොත් මම ඔයාට ලියුමත් ලියලා දෙන්නම්. පල්ලි ලෙටර් එකේ වෙළඳ සංගම ලෙටර් එකේ බයිදු සකාත් ලෙටර් එකේ ලියලා හරියට සිංහලෙන් ලියලා මේ විදිහේම දෙන්නම්. ඉන්ෂාඅල්ලාහ් ඔයාට මේ ඉන්න කට්ටිය වගේ උඩක් කට්ටිය ඉන්නවා. ඔක්කොම කට්ටිය ඔයාට හොඳ වැඩට උදව් කරනවා. කාට හරි ජරාව වැඩට උදව් කරන්න එපා. ඔක්කොම හරියට පොලිස් වැඩේ පොලිස්මන් ඔයා එවිල්ලා ඉන්නේ හරියට කරන්න සර්. හොඳ මේ පල්ලියයි මේ සායින්දමල් මාලියකාඩු ඔක්කොම කට්ටියත් එක්ක මම ඔයාට කියනවා මම මේකේ සති මාස එක අතුලේ මේ මැජිස්ට්‍රේට් නීතිපතිතුමා කිව්වලු පල්ලියේ මේකේ මේ என்னது நம்ம கொடுக்க சொல்லி சொன்னேன். இங்க பள்ளியில எடுத்துட்டு வாங்க என்று சொன்னேன். கொடுக்குற சர்டிபிகேட்டா என்னது கிளியரிங் சர்டிபிகேட் ஒன்று கொடுக்கச்சேன்னு சொல்லி இங்க எவ்வளவு பார்த்தா எத்தனையோ உருக்கி பார்த்தா இங்க நிலாராஜியார் ஒரு ஆளு கோடாலியால கொத்துவோம்னு சொல்லி பார்த்தா இங்க ஒன்று உசும்பல்ல ඒ වගේ නිලාරාජයාරගේ මේ කෝඩාලියලෙන් දානවා කියලා දෙන ඒගොල්ලෝ කට්ටියට මං කියනවා ඒ වගේ බිස්නස් කරන්න හිත වැඩි හිංගාගෙම මේ බසාරකේ ආවොත් කාට හරි හිංගාගෙම දෙනවා. ඒකේ ඒ වගේ මේව දීලා හිංගාගෙම දුන්නොත් එහෙම දීලා එලගන්නවා. මේ වගේ කුඩු බිස්නස් කරලා හිංගාගෙම ගන්නද හිත වැඩි හොඳයි කියලා මං කියලා මම මේ වෙලාව ගන්නේ. மம இது மாதிரி நல்ல அழகான நிகழ்ச்சியில சந்தோஷமாக முன்மாதிரியாக எங்கட மக்கள் இடையில எழும்ப மாட்டாங்க. இப்ப இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னும் 5-6 நிமிஷத்துல உங்களை விட்டுருவோம். எழும்பிடாம இருங்க. உங்களுடைய அழகான காலை போஷணம் அழகான முறையில் இப்ப தருவாங்க. அல்லாஹ்வுக்குரிய கூலி உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். நாம நல்ல விஷயம் தான் செஞ்சு கொண்டிருக்கோம். துஆ முடிச்சு போட்டு கூட 5 நிமிஷம் இருந்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். குயிக்கா முடிஞ்சது. துஆ டக்குனு வாங்க. இல்ல டைம் எடுக்க வேணாம். அசரத் வாங்க. டைம் எடுத்தா சொல்லுங்க. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انشنا واجبرنا واهدنا لصالح الاعمال والاخلاق انه لا يهدي لصالحها ولا يصرف سيئها الا انت يا الله رب الرحمن அருளாளனே அன்புடையோனே மகா பெரும் கிருபையாளனே யா அல்லாஹ் கண்ணியமானவனே யா அல்லாஹ் இதோ ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றியதன் பின்னால் சிறப்பான ஒரு தினத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரஹ்மானே இந்த சஃபையை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த நாட்டை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த நாட்டில் கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தை யா அல்லாஹ் கியாமத் வரையும் சுதந்திரமாக நீ கபூல் செய்வாயாக. நாட்டில் உள்ள பள்ளின மக்களுக்கும் அருள் செய்வாயாக யா அல்லாஹ். ஒற்றுமையை யா அல்லாஹ் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக. இந்த நாட்டை முழு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான நல்ல ஒரு நாடாக கபூல் செய்வாயாக. இந்த பிரதேசத்தில் வாழும் இஸ்லாமிய முஸ்லிம் குடும்பங்களை கபூல் செய்வாயாக.
செய்வாயாக. நல்ல ஒற்றுமையான யா அல்லாஹ் கிராமமாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டு எமது முன்னோர்கள் அனைவருடைய கபர்களையும் யா அல்லாஹ் மேலான சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக. எமது முன்னோர்கள் நிறைவான உரிமைகள் பெற்று தந்தார்கள் ரஹ்மானே, அவர்கள் அந்த உரிமைகளை கியாமத் வரையும் பாதுகாத்து தந்தல்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல ஒரு வளமான ஒரு பிரதேசமாக அதை கபூல் செய்வாயாக. இந்த ஊரில் உள்ள மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. இந்த நிகழ்வை கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ பிரார்த்தனை நிகழ்த்திய அஷேக் ஐயல் ரஹ்வி ஹிலரி அவர்களுக்கு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். இத்தோடு 78வது இளைஞனுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசல், சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜமியத்துல் உலமா சபை ஏற்பாட்டிலே சாய்ந்தமருது மாளிகைக்காடு பெரிய ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், சாய்ந்தமருது மாளிகைக்காடு பைத்து சக்காத் நிதியத்தின் தலைவர், சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்க தலைவர் அல்ஹாஜ் எம் முபாரக் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக நாமும் இந்த நாட்டின் பற்றுடையவர்கள், இந்த நாடு இங்கு வாழுகின்ற எல்லா சமூகத்துக்கும் சொந்தமானது. அதேபோன்று நாம் எமது மார்க்கத்தின் அடிப்படையில் கூட நாட்டிற்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன். இலங்கையிலே கொண்டாடப்பட்ட அதிகாலையிலே கொண்டாடப்பட்ட ஒரு சுதந்திர தின நிகழ்வாக இந்த நிகழ்வு வரலாற்றிலே தடம் பதிக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வர்த்தக சங்க ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், ஜமியத்துல் உலமா சபை தலைவர் அங்கத்தவர்கள், வர்த்தக சங்க அங்கத்தவர்கள், கணித்துக்குரிய உலமாக்கள், சாய்ந்தமருது மாளிகைக்காடு இங்கு வந்திருக்கின்ற பெருமர்கள் அனைவருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் தேர் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளில் 75 விதமான பிரச்சனை போதைப் பொருள் சம்பந்தமானது. வருங்கால சமுதாயத்தை அது சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக ஒத்துழையுங்கள். இரண்டாவது பிரச்சனை ஹெல்மெட் இல்லாமல் பயணிப்பது. மூன்றாவது குப்பைகளை தேவையில்லாமல் கொட்டுவது. நான்காவது கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை இனமாக நடந்து கொள்வது. இந்த விடயங்களை கடைபிடியுங்கள். 24 மணி நேரமும் உங்களுக்காக சேவையாற்ற நான் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் OIC SM-J சில்வா அவர்கள். அதே போன்று இப்படியான ஒரு OIC கிடைத்தது எமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இவ்வாறு ஒருவரைத்தான் நான் தேடினோம் என்று தெரிவித்தார் தலைவர் எம் முபாரக் அவர்கள். எனவே எல்லாம் நல்லபடியாக அமையட்டும், நாடு செழிக்கட்டும், மக்கள் செழிப்பாக வாழட்டும். அதுபோன்று நகரங்கள் கிராமங்கள் செழிப்படையட்டும், போதை என்கின்ற அரக்கன் ஒழியட்டும், சமத்துவம் வாழட்டும், சகோதரத்துவம் நிலைக்கட்டும் என்ற அந்த துஆ பிரார்த்தனையோடு இனிதே இந்த நிகழ்வுகள் இனிய செலவாத்தோடு நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்பவான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இங்கு சவுண்ட் சிஸ்டம் வழங்கிய மஜீத் ஃபசீல், அதே போன்று இங்கே கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை உலகளாவிய ரீதியிலே எடுத்துச் சென்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இந்த வர்த்தக சங்கத்தின் ஜமியத்துல் உலமா அதுபோன்று திரு ஜும்மா பள்ளிவாசல் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும்.